அவ்வளோதான். இது என்ன சொல்கிறாங்கன்னா அதான் சொல்கிறேன் சார், ஜனநாயகம் வந்துருந்துன்னா இது காணாமல் போயிட்டுருக்கும். இந்த அளவுக்குலாம் மீடியாலாம் வந்திருக்காது, இந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்காது. பண்ணுறாங்க கண்டிப்பாக டெஃபினட்டாக. வெளியில் பேனர் பார்த்தீங்களா, அது போதாதா? அது கண்டிப்பாக நேற்றெல்லாம் வந்திருந்தா, நான்லாம் நேற்று ஒரு கிறக பிடிச்ச படத்துக்கு போனேன். அதெல்லாம் என் தலையெழுத்து அந்த படத்துக்கு போகணுன்னு, ராஜா சாப்னு ஒரு படம். ஆனால் அந்த படம் அவர் படம் வந்திருந்தா இன்றைக்கி இந்த படத்துக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்குமான்றது உங்களுக்கே தெரியும்ல. அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கு மேலே நீங்கள் கம்பேரே பண்ண வேணாம். ஆனால் என்றைக்கு வந்தாலும் இதே அளவுக்கு இதை விட பன்மடங்கு கூட்டம் அவர் படத்துக்கு வரும். நல்லா இருந்துச்சு தலைவா. என்ன ஐ மீன் ஹிந்தி திணிப்புக்கான ஒரு அரசியல் தான். அதை முடிஞ்ச அளவுக்கு 100% கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அது கன்வின்சிங்காகவும் இருந்தது. ரைட்டிங் பெருசாக அவங்க வெளியிலேருந்துலாம் சேர்க்காம, பெருசாக உள்ள பாலிடிக்ஸையும் கலக்காமல், எந்த கட்சியும் பெருசாக உள்ள காட்டியிருக்காங்க. பட் அது பெருசாக நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி அது பெருசாக தெரியாது. ஏன்னா மாணவரணி போராட்டம்ன்றது தான் தெரியும். ஸோ அது ரொம்ப எமோஷ்னலாகவும் கனெக்ட் ஆச்சு. அவங்க போராட்டம் எப்படி இருந்தது. செகண்ட் ஹாஃபே பிடிச்சிருந்தது தலைவா. அதை சொன்ன விதம், நடிப்பு, இங்கே காட்டின விதம், நிறைய அன்எக்ஸ்பெக்டட் கேமியோஸ், அன்எக்ஸ்பெக்டட் மொமெண்ட்ஸ்லாம் இருந்தது. அது அந்த காலத்தில் நம்ம யோசிச்சு பார்க்குறப்ப எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறப்போ ஒரு கூஸ் பம்ப்ஸ் வரும்ல, அதெல்லாம் அது ரொம்ப நல்லா இருந்தது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணுவோம் தலைவா. ஒரு செலிப்ரேஷன்னா அவர் தான். இல்லை மலைக்கும் ஆக்சுவலாக நீங்கள் யார் படத்தை வேணால் அவருக்கு எதிர்க்க விடுங்க. நான் அஜித் ஃபேன் தான். நான் உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பல வருஷமாக அவருக்கு காம்படேட்டர் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. வாரிசு துணி வந்தப்போ என்ன நடந்தது? இதே ரெட் ஜெயின் தான் ரிலீஸ் பண்ணிச்சு. அதிகமான ஸ்க்ரீன்ஸும் அதுக்கு தான். பட் ஆப்வியஸ்லி ஒரு 3 நாள் கழிச்சு என்ன ஆச்சு, அப்படியே தலையெல்லாம் மாறிச்சு. தலைவா மக்கள் வந்துட்டு அது என்ன கதை என்ன அதெல்லாம் தேவையே கிடையாது. அவர் முகம் இருக்கு போதும். வாரிசு குப்பை படம் தான், அது கிரிஞ்சு சீரியல் தான். அதையும் அவ்வளோ ஓட்டம் ஓடிச்சு. அப்போ ஜனநாயகன் வந்துட்டு கேசரி ரீமேக்காகவே இருக்கட்டும், அதுக்கே ஏன் அவ்வளோ பயப்படுறீங்க கொடுக்கறதுக்கு? ஸோ அவர் இருந்தால் போதும், அந்த பிராண்ட் இருந்தால் போதும்ன்ற இருக்குல்ல. அவருக்கு நடிக்க வரலன்னு சொல்லுங்கள், அவருக்கு எதுவுமே வரலன்னு சொல்லுங்கள், எதுவுமே தெரிலன்னு சொல்லுங்கள். அவர் படம் வந்தால் தேட்டர் ஃபுல்லாகுது. ஒரு ரீரிலீஸ் பண்ணால் கூட தேட்டர் ஃபுல்லாகுது. அப்படிப்பட்ட ஒரு பிராண்டை உருவாக்க முயற்சி பண்ணுங்கள், அவ்வளோதான். இது எல்லாமே பாலிடிக்ஸ் தான் தலைவா. இது இன்னைக்கு அவர் சென்சார் கொடுங்கன்னு முதல்ல தீர்ப்பு வந்த உடனே இதுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் மேல்முறையீடு பண்ணுறாங்க. எல்லாமே பாலிடிக்ஸ் தான். இது இன்னைக்கு மொழியை வச்சு அன்றைக்கி பாலிடிக்ஸ் பண்ண மாதிரி இன்றைக்கி சினிமா வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக டெஃபினட்டாக. வெளியில் பேனர் பார்த்தீங்களா, அது போதாதா? அது கண்டிப்பாக நேற்றெல்லாம் வந்திருந்தா, நான்லாம் நேற்று ஒரு கிறக பிடிச்ச படத்துக்கு போனேன். அதெல்லாம் என் தலையெழுத்து அந்த படத்துக்கு போகணுன்னு, ராஜா சாப்னு ஒரு படம். ஆனால் அந்த படம் அவர் படம் வந்திருந்தா இன்றைக்கி இந்த படத்துக்கு இவ்வளோ கூட்டம் வந்திருக்குமான்றது உங்களுக்கே தெரியும்ல. அவ்வளோதான், சிம்பிள். அதுக்கு மேலே நீங்கள் கம்பேரே பண்ண வேணாம். ஆனால் என்றைக்கு வந்தாலும் இதே அளவுக்கு இதை விட பன்மடங்கு கூட்டம் அவர் படத்துக்கு வரும். யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நிறைய பொலிட்டிஷியனோட ரோல்லாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் நல்லா இருந்தது. அவங்களோட ப்ரெசன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. தமிழை பற்றி நிறையா சொன்னதை சென்சாரில் கட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி சொல்லியிருக்கிறாங்களா? என்னென்ன கட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. என்னென்ன இப்போ படத்தை பார்த்ததுக்கப்புறம் நல்ல ஊக்குவிக்கிற போல இருக்கா தமிழ் படம்? ஆமாம், ஒரு தமிழ் பற்று அந்த மாதிரி வருது உள்ள. கிளைமேக்ஸில் இருந்தது. அப்புறம் இன்டர்வெல்ல ஒரு சில டைலாக்ஸ்லாம் இருக்குது. அப்போது செம்மையாக இருந்தது, மாசாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் இங்கே லேக் இருந்தது. ரவிமோகன் பிரசன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவர் இல்லைனா அவ்வளோ ஈக்குவலாக ஜஸ்டிஃபை பண்ணி பண்ணியிருந்தாரு. சூப்பராக இருந்தது. ஓவரால் படம் பராசக்தி நல்ல படம் சார். ஆனால் அதை இவங்க ஆமாம் அவ்வளோதான். இது என்ன சொல்கிறாங்கன்னா அதான் சொல்கிறேன் சார், ஜனநாயகம் வந்துருந்துன்னா இது காணாமல் போயிட்டுருக்கும். இந்த அளவுக்குலாம் மீடியாலாம் வந்திருக்காது, இந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்காது. எல்லாம் விஜய் தான் எல்லாம் கத்தி ஓடி இருப்பாங்க. ஸோ அந்த இதில் அவங்க ட்ராப் ஆகிடுறதுக்காக தான் ஒன்று இந்த படத்தை இது பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க ஒன்றுமோ பெருசாக ஹிந்தி திரைப்பு போடுறத பெருசாக இது பண்ண மாதிரி காட்டுறாங்க. நமக்கு அங்கே வச்சுருக்க அவங்க வேலைக்காரங்களே ஹிந்திக்காரங்க. அதுதான் வருத்தமாக இருக்குது. அவன் ரெண்டாவது அவன் ஜாவு தான் சொல்லுவாங்கன்னு அவன் தமிழும் பேசுகிறான், அண்ணனும் பேச மாட்டான், அம்மானும் பேச மாட்டான், வாயில் ஜீ தான் வருது. ஆமாம் சார், இதுலேயும் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. கேரளா இருக்குது, தமிழ் இருக்குது, கணக்காரர் இருக்காங்க, எல்லாமே இருக்கிறாங்க. அது வேறு கண்டிப்பாக மாற்றம் வரணும் சார். ஏங்களா? இப்போ வரப்போகிற புது அரசியலாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற ஆண் நிறுவனம் தான் சரி, எந்த மொழிக்காரனாக இருந்தாலும் நம்ம தமிழை கற்றுக்கணும். இந்த படத்தை எடுத்தாரில் அப்படின்னு சார்
கண்டிப்பாக வந்து தமிழ் எல்லா மொழிக்காரங்களும் தமிழும் பேசணும். இருக்கிற படத்தை அவர் தானே வாங்கி ரிலீஸ் பண்ணார். இன்னைக்கு ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு காரணம் அவர் தானே, இந்த படம் தானே காரணம். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து தமிழை வந்து எல்லாத்தையும் கற்றுக்கணும், சொல்ல வைக்கணும். வரப்போகிற புது ஆட்சியாக இருந்தாலும் சரி, இவங்களா இருந்தாலும் சொல்லணும். ஆமாம், 1959 போட்ட பண்ணியே செத்துடுறாங்க, 65 நடக்கிற மாதிரி காட்டுறாங்க, போட்ட பண்ணி ஜெயிக்கிறாங்க. ஆனால் சேர்ந்து எல்லாம் காலி ஆகிடுதே. இப்போ நம்ம எங்கே பேசுகிறோம்? சுதந்திரம் கிடச்சிருக்கு நமக்கு, இந்த அளவுக்கு சுதந்திரமாக பேசுகிறோம், அவ்வளோதான். ஆனால் மற்றபடி வந்து இந்திக்காரன் இப்போ தான் இருக்கான். இங்கே இருக்கிற ஃபுல்லாக மெட்ரோ வேலை பார்த்துன்னு இருக்காங்க, எல்லாமே இந்திக்காரங்க தான். ஐடி பார்க்கில் ஃபுல்லாக ஹவுஸ் கீப்பிங்லேருந்து செக்யூரிட்டி வரைக்கும் ஃபுல்லாக இந்திக்காரங்க தான். தமிழும் காரணம் சொல்லலாம். ஒரு கேட்ட சொன்னீங்க, உண்மைதான். ஏன்னா அவன் வந்து கண்டிப்பாக எத்தனை ஒரு வேலை கொடுத்தாலும் இந்திக்காரன் செய்வான். அதுக்காக மட்டும்தான் அவனை வேலை வாங்கிக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம ஆள் வந்து 9 மணிக்கு வந்தால் வச்சுங்க, கரெக்டாக 5 மணி ஆனவுடனே கிளம்பலாம் தோணும். அதுக்கு மேலே நிற்க மாட்டான். அதனால அது வளர்த்து விட்டதுக்கு ஒரு காரணம் அவங்க தான். இந்த 5 மணிக்கே போகுது, அவங்க நிறுத்தணும். வேலையை நம்மளும் ஆள் ஒர்க் பண்ணலாம், ஓனர்ஸ்க்கு நம்ம இது வாங்க, நமக்கு வந்து வேலையும் கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைக்கணும், தமிழை வந்து சொல்லி யோசிக்கலாம். அதை யோசிக்காமல் நம்ம வீடு தான் முக்கியம்னு போகிறான் பார்த்தீங்களா? அதனால இந்திக்காரன் உள்ளே நுழைஞ்சிடறான். அவன் உள்ளே வந்தோன்னே என்ன பண்ணுறான், எத்தனை ஒரு கொடுத்தா நான் வேலை செய்கிறேன் சார்ன்றான். அது ஹிந்தியில் சொல்கிறான். அவங்க என்ன பண்ணுறாங்க ஓனர்ஸுங்க, நமக்கு வந்து படம் கொஞ்சம் சீன் சார், கொஞ்சம் சீன் லேகாக ஸ்லோவாக போகுது. ஆனால் அதுக்கப்புறம் சூப்பராக இருக்குது. மற்றபடி ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரி, செகண்ட் ஹாஃப் சரி, படம் லேகெல்லாம் இல்லை, சூப்பராக இருக்குது படம். எதுங்க? லவ் ட்ராக் கொஞ்சம் போரிங்கம்மா இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். அதான் சொன்னேன், அதனால தான் வந்து கதாநாயகி வந்து நடிப்பு வந்து கிளைமேக்ஸில் மட்டும்தான் நடிக்கிறதுக்கு நான் சந்தர்ப்பம். இடையில வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்போது இவர் சொல்கிற மாதிரி நமக்கு போரிங்கமாக தான் இருக்கும். அப்படியே டக்கு ஸ்லோவாகி ஏண்டாப்பா வந்தோன்னு ஆகிடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து இதுவாகிடும். இன்ட்ரோ பிளாக் வந்து சூப்பராக இருக்குது. தமிழுங்கிறது ஆல்ரெடி இருக்கு, அது எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு கிடச்சிச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத படத்தில் காமிச்சிருக்காங்க ப்ரோ. இதுதான் ப்ரோ படத்தோட மெயின் கான்செப்ட். எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கேஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ. எல்லாருமே பயங்கரமாக நடிச்சிருக்காங்க. ஸோ யாரோட நடிப்புக்கு இல்லை பஞ்சம் இல்லை ப்ரோ. எல்லாமே இருக்கு ப்ரோ. ஃபைட் வேணுமா ஃபைட் இருக்குது, ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது ப்ரோ படத்தில். என்ன ப்ரோ? தமிழருக்கான படம் ப்ரோ. எல்லா தமிழர்களும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும் ப்ரோ. தமிழர்களுக்கான படம் அது, எல்லாருமே வந்து பார்க்கணும் ப்ரோ. நீங்களுமே முடிச்சு போய் பாருங்கள். படம் சுத்தமான எதுவுமே இல்லை, காமெடி இல்லை, இன்ட்ரெஸ்டா இல்லை, எதுவுமே இல்லை. நான் படமே படம் நல்லாவே இல்லை ப்ரோ. படம் சுத்தமான வேலை. ஏன் எதுவுமே இல்லை ப்ரோ, காமெடி இல்லை, எதுவுமே இல்லை ப்ரோ. இன்ட்ரெஸ்டா எதுவுமே இல்லை. அதெல்லாம் ப்ரோ, அதெல்லாம் எல்லாரும் பார்க்க முடியாது ப்ரோ. சும்மா இந்த வயசானவங்க பார்க்கலாம், நம்மளாம் பார்த்தா நல்லா இருக்கு. லாகா இருக்குண்ணா, அப்படி இல்லை ப்ரோ, நார்மலாக இருக்குது. சும்மா இன்ட்ரெஸ்ட் எல்லாம் போல, நீங்கள் பார்த்துனே தான் புரியும். எத்தனை வாட்டி பார்க்கணும்? ஒரு வாட்டி கூட பார்க்க முடியாது. நல்லா இருந்துச்சு. அது நல்லா தான் ப்ரோ பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது. மேபி ஜெயம் ரவி ஹீரோவை பார்த்துட்டு வில்லனாக பார்க்கறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்க ஃபுல்லாக இந்தி திணிப்பை பற்றி பேசியிருக்காங்க. நல்லா இருக்கு. இந்த காலத்துக்கு இந்த படம் தேவையா? இந்த காலத்துக்குன்னு தெரியும், அது நம்ம அரசியல் பேச முடியாது. சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்ல கேரக்டர். அந்த லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓகே தான் இருக்காங்க. பரவாயில்ல, சூப்பராக இருக்கு. இன்டர்வல் பிளாக் கிழிச்சு விட்டாப்ல. பாராட்டு ஹீரோடா, தரமா பண்ணிருக்காரு. அத்தரவா நல்ல ஆக்டிங். ஜெயம் ரவி செம்ம வில்லன், கிளாஸ் பயங்கரமா பண்ணிருக்காரு. செகண்ட் ஹாஃப் கையிலே பிடிக்கும்ல ஜி பிரகாஷ், எங்கேயோ போயிட்டாரு, போய்கிட்டே இருக்காரு அவரு. சூப்பரா இருக்கு, கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. கிழிச்சிட்டாரு ப்ரோ. ஆமா, அடிக்கடி நிறைய பீப் போட்டாங்க. அது மட்டும் பீப் இல்லாம ஒரு வெர்ஷன் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஓடிடில பீப் இல்லாம இன்னொன்னு ஆசைப்படுறோம், அவ்வளவுதான். ஆமா, அந்த கட்லாம் பண்ணாம தான் நல்லா இருந்திருக்கும். அப்பப்ப லைட்டா இரிட்டேட்டிங்கா இருக்கும். நல்ல கட்லாம் நிறைய சூப்பரா இருக்குல்ல, ஆடுங்க, சூப்பரா இருந்துச்சு. ஃபேமிலி அடிச்ச பார்க்கலாம். வந்து பார்க்கலாம் ப்ரோ.
புரியல. அது சூப்பரா இருந்துச்சு, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. இம்பாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. எல்லா தமிழர்களும் பார்க்கணும், எல்லாருக்குமே பிடிக்கும். தமிழர் இருந்தால் எல்லாருக்குமே பிடிக்கும். எல்லாருமே இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. எஸ்கேல இருந்து கம்மியாக இருந்தாலுமே நல்லா கொடுத்துருக்காங்க. எல்லாருமே செகண்ட் கண்ட்ரோல் பிளாக்ல இருந்து இன்டர்வல் பிளாக்ல இருந்து பயணம் பிடிக்கவே முடியல, எங்கேயோ போயிட்டாப்ல. சுதா கோங்காரா தான் அடுத்து. ஜெயம் ரவி சூப்பராக நடிச்சிட்டாப்ல, நல்ல கிளைமேக்ஸ், செம்ம வில்லனிசம், பீக் வில்லன். ஓவரால் மஸ்ட் வாட்ச், 5 out of 5 நிச்சயமா படம் பார்க்கலாம். லைக் சிவகார்த்திகேயன் சூப்பராக நடிச்சிருந்தாரு. ரவிமோகன் வந்து வில்லன் கேரக்டர் நான் இவ்வளோ நல்லா பண்ணுவேன்னு எதிர்பார்க்கல. பட் அவர் வெறுக்க வச்சுட்டாங்க. நம்ம கோவ் பண்ணோம்ல வில்லனா, அந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாரு. த சேம் டைம் அதர்வா சின்ன சீன்ஸ் தான், பட் நல்லா நடிச்சிருந்தாரு. அண்ட் ஸ்ரீலல்லா கூட ஃபைனல் கொஞ்சம் சீன்ஸ் இருக்கும், அதை அவங்க சொன்ன சில டைலாக் எல்லாம் அழு வைக்கிற மாதிரி இருந்துச்சு. சொல்லவே நல்லா இருந்துச்சு. ஆமாம், அதுவும் சில அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, சில பேர் பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். பட் நான் பார்த்த வரைக்கும் அவங்க எண்டிங்கில் அவங்க கனெக்ட் பண்ணிட்டாங்க, ஏன் அப்படி பண்ண வேணாம் அப்படின்னு. அவங்க சூப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாங்க. ஆமாம், நிறைய கனெக்டாக இருக்குது. படத்தில் வந்து எண்டிங் ஃபைட் சீக்வன்ஸ் கொஞ்சம் இருக்கும், நல்லா இருந்தது பார்க்க. அவங்க 2 பேரும் ஒரு சீன் இருக்கும், ஒரு நல்லா இருக்கும். நான் சொல்ல விரும்பல, பட் நல்லா இருக்கும். கேமியோஸ் இருக்குது, கேமியோஸ் நிறைய இருக்குது. நானே ஷாக் ஆகிட்டேன், இவங்கெல்லாம் வருவாங்களா அப்படின்னு. நல்லா இருந்தது.